யார் வந்திருக்கான்னு தெரியலையே! லட்சுமி வேற எங்க போனான்னு தெரியல. யார் வந்திருக்கான்னு போய் பார்க்கலாம். கதவு திறக்கலாம். யாரும்மா? யார் நீங்க? மேடம், நான் வந்து மலர் சாருவோட கிளாஸ் டீச்சர். எங்க லக்ஷ்மி மேடம் இல்லையா? லக்ஷ்மி மேடம பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு சின்ன ஃபங்ஷன் இருக்கு. அதனால மலரையும், சாரையும் கொஞ்சம் ரெடி பண்ணி அனுப்புங்க. நாளைக்கு கெஸ்ட்டுக்கு முன்னாடி வெல்கம் ஸ்பீச் குடுக்கணும். மலரும், சாருவும் தான் குடுப்பாங்க. அதனால அவங்கள கொஞ்சம் ரெடி பண்ணி அனுப்பிடுங்க மேம். அப்படியா மேடம்? சரி, ஓகே. அவங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. மாடியில இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நான் வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன் மேடம். நீங்க போயிட்டு வாங்க. நான் சொல்லிடுறேன். வேணும்னா அவங்கள கூப்பிடுறேன். நீங்க பார்த்து பேசிட்டு போங்க. இல்ல மேடம், பரவால்ல. எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பணும். நீங்க மறக்காம ஞாபகமா லட்சுமி மேடம் கிட்ட சொல்லிடுங்க. அவங்க டக்குன்னு ரெடி பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. நான் வரேன் மேடம். எங்க போனா இந்த லக்ஷ்மி தெரியலையே! அவங்களையும் காணோம், பசங்களையும் காணோம். எங்க போனாங்க? பசங்களும் காணோமே! மலர், சாரு எங்க இருக்கீங்க? அத்தை அத்தை நாங்க இங்க தான் இருக்கோம். கடத்தெரு வரைக்கும் போயிட்டு வந்தோம். சும்மா போய் கடைங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நல்லா ஜாலியா இருந்தது. தனியாவா போனீங்க? அது மாரி போலாமா? தப்புல்ல. அப்பா, அம்மா திட்டுவாங்க. அது மாரி தனியாலாம் போக்கூடாது. எங்க போறதா இருந்தாலும் அப்பா, அம்மாவ கூப்ட்டு போணும். இல்லன்னா சொல்லிட்டு போணும். இல்ல இல்ல அத்தை, சும்மா நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க கடைக்கு தான் போனோம். வேற எங்கேயும் நாங்க போல. அதுதான் நீங்க கூப்பிட்ட உடனே நாங்க உள்ள வந்துட்டோம்ல. நீங்க சரி, ஓகே பயப்படாதீங்க. மலர் சாரு. உங்க மிஸ் ஸ்கூல்ல இருந்து வந்திருந்தாங்க. நாளைக்கு ஏதோ உங்க ஸ்கூல்ல ஃபங்ஷன் இருக்காம். அதனால நாளைக்கு உங்கள ரெடி ஆயி வர சொல்லியிருக்காங்க. என்னது, மிஸ் வந்தாங்களா? ஆமாம்மா. உங்க மிஸ்ஸு வந்தாங்க. அம்மா எங்கன்னு தெரியல. மாடியில இருப்பான்னு நெனைக்கிறேன். நானே பேசிட்டு அனுப்பிச்சுட்டேன். மிஸ்ஸு சொல்லிட்டு கெளம்பி போயிட்டாங்க. நான் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஐ ஜாலி. அப்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போனோமா? ஜாலி ஜாலி. அச்சச்சோ, அப்ப அதுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணுமே. அதுக்கு என்னடா செல்லம், நான் வாங்கி தரேன். இதுக்கு என்ன இருக்கு? நான் இப்ப கூப்பிட்டு போய் உங்களுக்கு வாங்கி தரேன். சரியா? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கோங்க. எதுவும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல அத்தை, அம்மா திட்டுவாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம். அம்மா கிட்ட சொல்லாம போனா அம்மா திட்டுவாங்க அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்கள கூப்பிட்டு போய் வாங்கி தரேன். வாங்க போலாம். ரெடியா தானே இருக்கீங்க? வாங்க கிளம்பலாம். நான் உங்கள கூப்பிட்டு போறேன். உங்க அம்மா எங்க காணோம்? சமையல் ரூம்ல இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு போலாம். இருங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க? காணோமே! உங்க சமையல் ரூம்லயே இல்ல. எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே. நம்ம போயிட்டு வந்து சொல்லிக்கலாம். வாங்க போலாம். டைம் ஆச்சு. இப்பயே போயிட்டு வந்துரலாம். எங்க வீட்ல யாரையும் காணோம். குழந்தைங்களையும் காணோம். அக்காவையும் காணோம். எங்க போனாங்க? குழந்தைங்க அவங்கள கூப்பிட்டு வெளிய போயிருக்காங்க போல. இந்த பசங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஆன்ட்டி ஆன்ட்டி. வா ஆராத்யா! ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க? பொங்கல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஆன்ட்டி, பொங்கல் சூப்பரா போச்சு. எங்க மலரையும் சாருவையும் ஆளை காணோம். அவங்க என்கிட்ட ஊர்ல இருந்து ஒரு ஸ்லேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் வச்சிட்டு இருக்க மாதிரி. அதை வாங்கிட்டு வந்தேன், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஆன்ட்டி. அப்படியாம்மா? இந்த பசங்களுக்கு வேற வேலையே இல்லம்மா. புதுசா எதனா பார்த்தா உடனே வாங்கிரணும்னு ஆசை. இல்ல ஆண்டி, அந்த ஸ்லேட்டு நல்லா யூஸ் ஆகும். அது தூக்கி போடுற பொருள்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதோ பாருங்க, அந்த ஸ்லேட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். செம்மையா இருக்கும். இதுதான் சாரும் மலரும் கேட்டாங்க. நான் இதே மாதிரி ஒரு பீஸ் வீட்டில் வச்சு விளையாடிட்டு இருந்தேனா, அப்போ அக்கா அக்கா எனக்கும் வாங்கிட்டு வந்து தாங்களேன்னு சொன்னாங்க. அதான் ஊர்ல பார்த்தா வாங்கிட்டு வந்து இந்த தந்தேன். பசங்க இது மாரி நெறைய வச்சிருக்காங்கம்மா. இருந்தாலும் புதுசு புதுசா வாங்கி வாங்கி வச்சுக்கணும்னு வாங்கிக்கிறாங்கம்மா. இந்த பசங்களால உனக்கு தான் சிரமம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன். அவங்க வந்த உடனே சொல்லிடுங்க. ஓகே ஆராத்யா, ஸ்லேட்டு நல்லா இருக்கு. இதுக்கு எவ்வளோ ஆச்சு சொல்லு. நான் காசு உன் கையில குடுத்துடுறேன். இல்ல ஆண்டி, காசெல்லாம் வேண்டாம். பசங்க கேட்டாங்க, வாங்கிட்டு வந்து தந்தேன். சரி ஓகே ஆண்டி, டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் ஆண்டி. இந்த பசங்க வரட்டும். எத்தனை தடவை எதை வாங்கி குடுத்தாலும் திருப்பி திருப்பி வாங்கி வாங்கி வீட்ல வச்சுக்கிறாங்க. இப்ப வேற இந்த அக்காவ கூப்பிட்டு போயிருக்காங்க. என்ன செலவு வச்சிருக்காங்கன்னு தெரியல. வரட்டும். வந்த உடனே கேட்கலாம். லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க போயிருந்த? நாங்க வெளிய போகும்போது உன்னை தேடிட்டே இருந்தோம். நீ எங்க இருக்கன்னே தெரியல. சரி, அதனால பசங்கள கூப்பிட்டு கடத்தெரு வரைக்கும் போயிட்டு வந்தோம். இது என்னது இது புதுசா? யார் வாங்கி தந்தது? யாருன்னா பசங்கள பார்க்க வீட்டுக்கு வந்தாங்களா லக்ஷ்மி? இல்லக்கா, யாரும் வரல. இந்த பசங்க தான் ஸ்லைட் வாங்கிட்டு வர சொல்லி ஆராத்யா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு ஊருக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போயிருந்தப்போ அங்க பார்த்து வாங்கிட்டு வந்து தந்துட்டு போனா. பசங்க கேட்டிருந்தாங்க ஆன்ட்டி, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு போனா. அப்படியா? புள்ளைங்க விளையாடுறதுக்கா கேட்டிருக்காங்க? படிக்கிற பொருள் தானே கேட்டிருக்காங்க. சரி விடு லட்சுமி, அழகா இருக்கு பார்க்க. அம்மா, ஸ்லேட்டு சூப்பரா இருக்குமா. நான் கேட்ட மாதிரியே ஆராதிக்கா வாங்கிட்டு வந்து தந்துட்டாங்க. வா,
சூப்பரா இருக்குமா இந்த ஸ்லேட்டு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. ஜாலி ஜாலி. இதுல நான் இனிமேட்டு ஏபிசிடி எல்லாம் எழுதுவனே. ஆமாம்மா, இந்த ஸ்லேட்டு மாதிரியே நானும் கேட்டுட்டே இருந்தேன் அந்த அக்கா கிட்ட, அம்மா அக்கா எனக்கும் வாங்கிட்டு வந்து தாங்கன்னுட்டு. சூப்பரா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லேட்ல பாருங்கம்மா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அம்மா இந்த ஸ்லேட்ல என்னென்ன இருக்கு பாரு. டஸ்டர் கொடுத்துருக்காங்க, 2 மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 3 சாக் பீஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஒரு டஸ்டர் வருது. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கெட்சில் ஏபிசிடி எழுதி பார்க்குறேன். ஒயிட் கலர் பக்கம் வந்து மலருக்கு, பிளாக் கலர் பக்கம் வந்து எனக்குமா. நாங்கள் 2 பேரும் இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் இனிமேல் டெய்லி உனக்கு ஏபிசிடி எல்லாம் இதுலேயே எழுதி காமிக்கிறோம்மா. இந்த இந்த ஸ்கெட்சில் கூட மேக்னெட் இருக்குமா, நம்ம இப்படி வச்சுக்கலாம். அழகா இருக்குல்ல. இப்போ சாக் பீஸில் நான் எழுதி பார்க்குறேன். இந்த டஸ்டரை செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக் பீஸ் ரொம்ப ஸ்மூத்தாக எழுதுதுமா, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குமா. அம்மா அக்கா கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டியாம்மா? அக்கா எதுனா சொன்னாங்களா எவ்வளோ என்ன ஏதுன்னுட்டு? அம்மா கொடுத்துடலாம்மா அக்கா கிட்ட, நான் அப்போவே சொல்லி தாம்மா அமிச்சேன், நீங்கள் வாங்கிட்டு வந்து தாங்க நான் காசு தந்துடுறேன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குமா. நான் ஃபஸ்ட்டு போய் அக்கா கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேம்மா. இந்த மாதிரி ஸ்லேட்டெல்லாம் இங்கெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கவே மாட்டேங்குதுமா. அந்த அக்கா ஊரில் எல்லாமே கிடைக்குதுமா, டிஃப்ரெண்ட்டாக கடை ஊரில். நான் ஃபஸ்ட்டு போய் அக்கா கிட்ட போய் பேசிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வந்துடுறேம்மா. பாய்மா. ஜாலி ஜாலி. பாய். தேங்க்யூ.